சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனு மீது நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கவிருப்பதால் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்துவதற்காக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை புழல் சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கன்னியப்பன் இணைந்திருக்கிறார். கன்னியப்பன், இன்றைய விசாரணை எந்த நிலையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது? நீதிபதிகள் எந்த உத்தரவை பிறப்பிப்பார்கள் என சொல்லப்படுகிறது? லாவண்யா, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்குல இருந்து தன்னை விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் இது நீதிபதி இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளதால் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்துவதற்காக புழல் சிறையிலிருந்து அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த வருடம் ஜூன் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 3 மாதங்களாகவே வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவர் வழக்குகளை ஆஜராகி வந்தார். 3 மாதங்களுக்கு பிறகு 46வது முறையாக இன்று விசாரணைக்கு நேரில் ஆஜராகிறார். இது தற்பொழுது புழல் சிறை வளாகத்திலிருந்து சென்னை பெருநகர காவல்துறையினர் அவரை வாகனத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கன்னியப்பன்.